குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி முக்கியமான பயிற்சி, உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி. அது சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகி அக்டோபர் மாசம் 9ஆம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன விபரீத ராஜயோகம் இருக்குது. ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. அந்த ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தாங்க. சுக்கிர தசை சுக்கிர புத்தி வந்தாவே பாருங்க, டக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க. அதுவும் சிம்மத்துல சுக்கிரன் ராஜா. இப்ப சூரியனுடைய வீட்டுல கால புருஷனுக்கு 5வது வீட்டுல சுக்கிர பகவான் கேதுவோட சேர்ந்து இணைகிறார். அப்ப இந்த சுக்கிரன் கேது யாரு ஜாதகத்துல யோகமா இருக்கோ மிகப்பெரிய யோகம் இருக்கு பாத்துங்க. அதுவும் அது மட்டும் இல்லைங்க, இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் புதாதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு. புதனும் உச்சமாகிறார். அப்ப இந்த புதன் உச்சமான புதனும் இந்த சுக்கிர பகவானும் இந்த 12 ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார். குரு சுக்ரன் ஜோதிட டிவில ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துறீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருங்க. அனைவருக்குமே பொங்காலமின் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே, பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேசராசி. இதுலயுமே பாருங்க, ஒரு தைரியமான குணம் கொண்ட ஒரே ராசினா மேசராசி மட்டும்தான். எப்படி தைரியமான குணம் இருக்கும், கொஞ்சம் நேர்மையான குணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மேசத்தை பொறுத்தவரை நேர் வழியில மட்டும்தான் போவாங்க. ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மேசத்துக்கிட்ட இருக்குது. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. வேற என்ன, எந்த வேலை கொடுத்தாலும் அதை வேகமாக முடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க. ஒண்ணு இல்ல, மேசராசிக்காட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சா அதுக்கு வேலையை பர்ஃபெக்டா அக்யூரேட்டா முடிப்பாப்புல. அது மட்டும் இல்லைங்க, எல்லா கலைகளுமே மேசராசிக்கு அத்துப்படியா வரும். எதுவுமே நீங்க சொல்லி கொடுக்க வேணாம். பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் இருக்கும். 10 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஏன்னா தைரியமான ராசி, தைரியம் குணம் கொண்ட ஒரே ராசினா மேச ராசி மட்டும்தான். வீரமும் விவேகமும் அதிகமா இருக்கும் மேசராசி பொறுத்தவரை. அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்கள் வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி, அது என்னங்க, சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. இந்த வாட்டி சுக்கிரன் செம்மையான ஒரு யோகத்துல நிக்கிறாரு. விட்டுறக்கூடாது வீடியோ. மேசராசிக்கு இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல். பார்த்துக்குங்க, சுக்கிரனும் நல்லா பலமா வருவாரு. புதன் ஆதித்ய யோகம், உச்சமான புதனும் சூரியனும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. கண்டிப்பா இது மிகப்பெரிய ராஜ யோகம் இருக்கும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு லைஃப்ல? என்னென்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குமா லைஃப்ல, நம்ம இப்படிதான் வாழணும் அப்படிதான் வாழணும்னா இப்ப எடுங்க அந்த ஆசைய. எப்படி இப்ப எடுத்துக்குங்க அந்த ஆசைய. கண்டிப்பா கைகூடி வரக்கூடிய நேரமா வரும். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. அப்படிப்பட்ட கிரகம் சுக்கிர பகவான். ஏன் உங்களுக்கு நல்ல யோகத்துன்னு நான் சொல்றேன் தெரியுங்களா? ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் 2ஆம் வீட்டு அதிபதி. 2ஆம் பாவத்துல என்னங்க இருக்கு? குடும்பம் இருக்குங்க, வருமானம் இருக்குங்க, இன்கம் இருக்குங்க, உங்களுடைய பேச்சு திறமை இருக்குங்க. 2ஆம் இடத்துல தனஸ்தானம், பொருள், நகை, பணம், இன்கம் எல்லாமே 2ஆம் பாகம் தான். அடுத்து 7ஆம் வீட்டு அதிபதியா அவர் வர்றாரு. 7 என்னங்க இருக்கு? உங்களுடைய மனவனா, கணவனா, மனைவியா, இது எல்லாமே 7ஆம் பாகம் தான். எப்படி கணவன் மனைவி ஸ்தானம், பொதுமக்களுடைய தொடர்பு, தொழில் ஸ்தானம், பொதுமக்களுடைய ஆசைகள், கல்வி நிறுவனங்கள். 7ஆம் பாவத்துல அவ்வளவு விஷயம் இருக்கு. ஒரு மனிதனுக்கு 7ஆம் பாவம் நல்லா இருந்தாவே பெரிய அளவு உலகம் பேசுற அளவுக்கு பெரிய அளவுக்கு போவாங்க. பொதுமக்களுடைய தொடர்புல சொல்றேன். அப்படிப்பட்ட அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தா நல்லதா கெட்டதா? இது உங்கள்கிட்ட கேட்கணும். நல்லதா கெட்டதா? நல்லதுதான் நடக்கும். 5ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி, ஆசை, நான் சொன்னல, ஆசைப்பட்ட விஷயம் லைஃப்ல வரப்போகுது. இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு உங்க வாழ்க்கைய மாத்தி செம்மையா கொடுக்க போறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பகை கிரகத்துல இருந்தார் ராஜா. 4ஆம் இடத்துல இருந்தார். எத்தனை பேருக்கு பாருங்க, இட பிரச்சனையோ, பூமி பிரச்சனையோ, இல்ல படிப்பு கல்வியில பிரச்சனையோ, இல்ல வேலை உத்தியோகத்துல எத்தனை பேருக்கு தடை இருந்துச்சு மட்டும் கேளுங்களேன். சும்மா அப்படியே புலம்பி தள்ளுவாங்க. ஏன் இந்த ஆகஸ்ட் மாசம் கேடுங்க,
மேலதிகாரிகிட்டோ இல்ல வேலை உத்தியத்திலேயோ இல்ல அரசாங்கத்திலேயோ இல்ல படிப்பு கல்வியிலையோ நண்பர்கள்ட்டயோ கூட்டாளிகிட்டயோ கணவன் மனைவிக்கிட்ட ஒரு மன வருத்தமோ இது மாதிரி ஒரு தடைகளை பார்த்தது யாருன்னா கண்டிப்பா மேஷம் 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 மேஷம். கண்டிப்பா மேச ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் ஒர்க்ல ப்ரெஷர் அதிகமா இருந்திருக்கும். அரசாங்க தொடர்புல தந்தையுடைய ஆரோக்கியத்துல ஒரு மந்தமான தன்மையை பார்த்திருப்பீங்க. அரசியல்ல ஒரு தடைகளை சந்திச்சிருப்பீங்க. ஒரு வேலை உத்தியோகத்துல ரொம்ப நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாமே மேஷத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். ஒரு மனக்குழப்பங்கள் நிறைய இருந்திருக்கும். சூரியனும் கேதும் சேர்ந்து இணைஞ்ச இங்க புதனுடைய சேர்ந்து இருக்கும் போது புதன் ஒரு குழப்பத்தை கொடுத்து ஒரு திடமான ஒரு முடிவு இல்லாம ஒரு குழப்பத்தை கொடுத்து வேலை உத்தியோகம் நிறைய தடையில கொடுத்து கடன் பிரச்சனை கொடுத்து பகை பிரச்சனை கொடுத்து எதிரி பிரச்சனை கொடுத்துருப்பாரு. யாருக்குன்னா இது யாருடைய சுயஜாதல சரியில்லையே அவங்க எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருந்திருக்கும். ஏன் நம்ம எல்லா வீடியோலையும் நம்ம சொல்றோம், தயவு செய்து குரு சுக்கிரன் டிவில இது பொது பலன் மட்டும் பாருங்க. ஜாதக தசாபதியை மட்டும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு எடுங்க. கரெக்டா ஒரு பலன் வரும். ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க. உங்க உயிருங்கிறது உங்க விதி ஜாதகம் தான். சொல்லுவாங்கல்ல, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருதுப்பா, இது நடக்குப்பா, இது நடக்காதுப்பா, இந்த விஷயத்த இது சம்மந்தமா நீ படிப்பா, இது சம்மந்தமா தொழில் பண்ணுப்பா, இது சம்மந்தமா உத்தியோகத்துக்கு போப்பா, ஏதாவது சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சுதாங்க சொல்ல முடியும். அதனால நம்ம எல்லா வீடியும் பொது பலனை பாரு சொல்லி நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம் வேற எதுவுமே கிடையாது. இப்ப சுக்கிரபகவான் நல்லா இருக்காரு, அது இல்லாம உங்க ராசி அதிபதி உங்க ராசியை பாக்குறாரு. செம்மையான நேரம் 13ஆம் தேதி 14ஆம் தேதி இந்த பயிற்சி வந்து 14ஆம் தேதி ஆகி ஆகஸ்ட் மாசம் 9ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பயிற்சி இருக்கு. பாத்துங்க, விட்டுறாதீங்க. ஆகஸ்ட் 9க்குள்ள என்னென்ன லைஃப்ல செட்டில் ஆகுமோ எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாரும் விரைய சனி 7.5 சனி அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை பயன்படுத்துவாங்க. 7.5 சனி வந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு இப்ப இல்ல. சனி பகவான் குரு ரசாரத்துல போறாரு. குரு யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ, குரு சுக்கிரன் செவ்வாய் யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க எல்லாமே இப்ப டாப்புங்க. திருமணம் நடக்கலாம், திருமணம் கன்ஃபார்ம் ஆக போகுதுங்க. முதல் பலனை தான். திருமணம் நடக்காதவங்க திருமணம் நடக்க போகுது. காதல் திருமணம் கைக்குடி வரப்போகுது. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பெண்ணை, இந்த பெண்ணை விரும்புறேன், இந்த பொண்ணு மாப்பிள்ளை வேணா கண்டிப்பா இப்ப அமையும் பாருங்க. பக்கத்திலே பொண்ணு கிடைக்கும் பாருங்க. குழந்தை பாக்கியம், 2வது குழந்தை பாக்கியம் சூப்பர் அடையும் பாருங்க. கடன் பிரச்சனை, உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை, வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கா, இல்ல ஏதாவது செரிமான பிரச்சனை இருக்கா, இல்ல தோல் ஸ்கின்ல அலர்ஜி மாதிரி வந்துச்சா, இதெல்லாம் சரியாகும். இப்ப இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பாருங்க வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம் வரும். பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா அனுகூலமா வரும். ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போறீங்க. அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க தயவு செய்து எழுதுங்க. எப்ப தெரியுமா, கரெக்டா 17ஆம் தேதிக்கு அப்புறம் எழுதுங்க. இந்த சுக்கிரபகவான் பேச்சு வந்து 14ஆம் தேதி வருது. 17க்கு அப்புறம் அரசாங்க வேலை எழுதி பாருங்க. அரசியலை இறங்கி பாருங்க, பெரிய லெவலுக்கு போவீங்க. அறிவு சம்பந்தப்பட்ட படிப்பு கல்வினா சூப்பரா இருக்கும். மேசத்துக்கு பாத்துங்க. நான் கெட்ட பலனையும் சொல்ல மாட்டேன். 7.5 சனி வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும். ஏன்னா யாருமே கர்மா இல்லாம கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மேசம் மேசம் மேசம். அதிக ஜாதகம் கொடுத்துருக்காங்க. இனிமே எல்லாமே டோட்டலா மாறுது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் கிடைக்கிறது. எல்லாமே சூப்பரா இருக்கும். வேற கண்ட்ரி விட்டே வேற கண்ட்ரி மாறலாங்க. வெளிநாட்டுல உள்ளவங்க வேலை பாக்குறவங்களா, தொழில் பண்றவங்க, புதுசா பண்றவங்க, ஜாதகத்தை பார்த்து தசாபதி சனி போன நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு தொழில் தூக்கி வச்சு அடிங்க. செம்மையான யோகம் இருக்கு. தொழிலுக்குள்ள அதிபதி குருவோட சாரத்துல போறாரு. ஏன் பயப்படணும்? அப்ப குரு உங்களுக்கு நட்பு கிரகம் தானே. மேஷத்தை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப நட்பு கிரகங்க. 9ஆம் வீட்டு அதிபதியா வராரு அவரு. அவருடைய சாரத்துல போற அந்த சுக்கிரபகவானுடைய பார்வை பாருங்க. 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல ராகு பகவானை பாக்குறாரு. பெரிய லெவல்ல சாதிக்க போறீங்க தொழில்ல. ஏன்னா தொழில்ஸ்தான அதிபதி யாருன்னா சனி பகவான் தான். அவர் போய் உங்களுக்கு 12ஆம் இடத்துல போய் இருந்தாலும் விரைய சனி சொல்லி எல்லாரும் பயமுறுத்துவாங்க. அப்படி இப்படிம்பாங்க. இங்க விரைய சனி பாதிக்காது ராஜா. நல்லா ஒரு அமைப்பு இப்ப கொடுக்கும். எல்லா கிரகமும் நேரா உங்களுக்கு பலமா இருக்குது. சுக்கிரபகவானுடைய கிரகம் சூப்பரா இருக்கு. 2ஆம் வீட்டு வருமானத்துக்குள்ள வருமானத்தை கொடுப்பது. அப்ப தொழில மிகப்பெரிய ஒரு சாதிக்கக்கூடிய நேரம். எந்த பேங்க்ல லோன் கெடுப்பாங்க, லோன் சாங்ஷன் ஆகும். இப்ப அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல வழக்கு சார்ந்த பிரச்சனை தான் சொல்லல. ஃபர்ஸ்ட் எந்த வழக்கு இருக்கோ அந்த வழக்கு முடிவு கட்டுவீங்க. இடம் பூமி சார்ந்த விஷயம் வாங்கி நீங்க கண்டிப்பா பூமி பூஜை போடணும். ஒண்ணு வெளிநாடு போகணும், இல்ல பூமி பூஜை போடணும். 2ல ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா வரும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதியில இருந்து அக்டோபர் மாசம் 9ஆம் தேதிக்குள்ள யார் ஜாதல யோகம் இருக்கு அவங்க எல்லாம் கண்டிப்பா அந்த யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்குங்க. மருத்துவ ஃபீல்டு நல்லா இருக்குங்க. ஐடி ஃபீல்டு நல்லா இருக்குங்க. கலைத்துறை நல்லா இருக்குங்க. இசைத்துறை நல்லா இருக்குங்க. வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாரு. கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும். நல்ல ஒரு டீச்சிங் லைன் நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சம்பந்தோட வேலை, இது எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க. எதுலையுமே தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், ஒரு பயங்கரமான ஒரு திறமையான குணம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு மட்டும் எந்த வேலையும் சொல்லிக் கொடுக்கணும். பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும். இப்ப பாருங்க, அரசாங்க வேலையோ இல்ல அரசு முன்னாளுமோ, வேலை உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றமோ, தொழில ஒரு சேஞ்ச் பண்றதோ, திருமண பேச்சோ, ஒரு சுப செலவோ, சுபகாரியமோ குடும்பத்துல கண்டிப்பா இருக்கு. பாத்து இப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், ஒரு ஒரு வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள், அழகான பொருளோ இல்ல கலை சார்ந்த துறையோ
இல்ல திருமணம் சார்ந்த பேச்சோ எல்லாமே சூப்பரா அமையும் பார்த்துங்க. உங்களுக்கு நல்ல ஒரு நேரம் கண்டிப்பா இருக்கு. நல்ல ஆசைப்பட்ட விஷயம் திடீர் யோகம் உங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்யும். எது அஸ்வினில பிறந்தவங்களுக்கு. அடுத்து பரணிஸ்ல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும், நல்ல ஒழுக்கமான குணமும், திறமையான குணமும், பயங்கரமான ஒரு வெற்றியான குணமும் உங்களுக்கு நிறைய இருக்கும். பரணில பிறந்தவங்க ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பா அனுகூலமா வருது. வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறதோ, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறதோ எல்லாமே சூப்பரா இருக்கு பரணிஸ்ல பிறந்தவங்களுக்கு. ஆனா தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன்ஸ்ல பிறந்தவங்க நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், நல்ல டேலண்டான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசுவாங்க. எப்போதுமே அரசாங்கம் மூலமாக நிறைய அனுகூலம் தேடக்கூடிய நபராக இருப்பாங்க. கொஞ்சம் நேர்மையான குணம் அதிகமா இருக்கும். இப்ப பாருங்க ஒரு சுப செலவு, சுபகாரி மாதிரி வருது. இப்ப வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறதோ, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறதோ, ஒரு சுப செலவோ, சுபகாரியமோ கண்டிப்பா ஒரு 17ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் வருது பாத்துக்கு. நண்பர்கள் கூட்டாளி மட்டும் 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஏதோ எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருந்தாலும் அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் பாத்துக்குங்க. இந்த கார்த்திகை பிறந்தவர்கள் வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.